وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானினுடைய இரண்டாவது பத்திலே காலடி எடுத்து வைத்து தொடர்ச்சியாக லுகருடைய தொழுகைக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்றுக்கொள்வோம், அவர்களின் மீது ஆழ்ந்த பற்றுக்கொள்வோம் என்ற மகுடத்தின் கீழால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு தலைப்புகளையும் நாங்கள் கலந்துரையாடி ஆராய்ந்து வருகின்றோம். அந்த தொடரிலே தான் கடந்த 2 தினங்களாக புன்னகைக்கும் நபிகளார் என்ற தலைப்பின் கீழால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பு, புன்னகை, நகைச்சுவை போன்ற விடயங்கள் எல்லாம் எப்படி இருந்தன, அவர்கள் எப்படி ஒரு மனிதாபிமானமிக்க, மனிதர்களோடு நெருங்கி பழகக்கூடிய, அடுத்த மனிதர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொண்டார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்து வந்தோம். அந்த தொடரிலே இன்னும் ஒரு சிறிய பகுதி மிச்சம் இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் என்று வரக்கூடிய 12 சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொண்டமை, நகைச்சுவையை அங்கீகரித்தமை தொடர்பாக நேற்று 8 சம்பவங்களை நாங்கள் சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சம்பவத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அப்துல்லா என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். இவரும் ஒரு பிரபலமான ஜோக்கர். ஏற்கனவே நாங்கள் நேற்று ஒரு சஹாபியை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்திருந்தோம். இன்றும் ஒரு சஹாபி நாங்கள் பார்க்கின்றோம், அப்துல்லா என்கின்ற நபித்தோழர். அவரும் அடிக்கடி மக்களை சிரிப்பூட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இவர் சிரிப்பூட்டக்கூடிய சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மனிதரை கண்டித்ததில்லை, நீங்கள் இவ்வாறு சிரிப்பூட்டுவது கூடாது என்று தடுத்ததாக எங்கும் வரவில்லை. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவருக்கு இவர் அடிக்கடி எல்லோரையும் சிரிப்பு காட்டி நகைச்சுவை செய்து வருவதால் கழுதை என்கின்ற ஒரு புனைப்பெயர் அவருக்கு இருந்தது. அதனை அவரே விரும்பி இருந்தார். அவருடைய பட்டப்பெயராக இருக்கவில்லை, ஒரு புனைப்பெயராக. நான் கழுதை வருகிறது என்று சொன்னால் இந்த சஹாபி வருகிறார் என்ற அர்த்தம். அதாவது எல்லோரையும் சிரிப்பூட்ட போகிறார், எல்லோரையும் நகைச்சுவையாக பேசி எல்லோரையும் மகிழ்விக்கப் போகிறார் என்ற அடிப்படையிலே அவருடைய அந்த ஹாஷியங்கள் இருந்திருக்கிறது. அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை என்று வரக்கூடிய இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தியும் புகாரியிலே பதிவாயிருக்கிறது. அப்போ சஹாபாக்களும் கூட இவ்வாறு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நகைச்சுவையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த சம்பவமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்திய ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாயலிலே சுபஹ் தொழுததும் எழுந்து செல்ல மாட்டார்கள். சூரியன் உதயம் பாவம் வரைக்கும் அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். திருமீதியிலே வரக்கூடிய செய்தியிலே அதற்கு பிறகு அவர்கள் 2 ரக்காத் தொழுவார்கள். அது ஒரு ஹஜ், ஒரு உம்ராவுக்கு சமனானது என்று வரக்கூடிய ரிவாயத்துக்களை நாங்கள் பார்த்தோம். அந்த ஹதீஸுக்கு சில விமர்சனங்கள் இருக்கின்றன. அது லைஃபான சில அறிவிப்பாளர்களை கொண்டிருந்ததாக சில குற்றச்சாட்டுகள் அந்த ஹதீஸுக்கு இருந்தாலும் கூட திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாகவே அந்த ஹதீஸ் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ், முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று வரவில்லை. மாற்றமாக தொழுது முடித்ததும் நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்தார்கள், திக்ர் அவராதுகளை ஓதிக்கொண்டிருந்தார்கள். சூரியன் உதிக்கும் வரைக்கும் அவர்கள் சுபஹ் தொழுத இடத்திலிருந்து எழும்ப மாட்டார்கள் என்று இந்த ஹதீஸிலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிமாக் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் அங்கிருந்து எழுந்து செல்வார்கள்
அந்த நேரத்திலே பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் ஜாகிலிய காலத்திலே நடந்த சில சம்பவங்களை கூட ஞாபகப்படுத்தி ஆளுக்கால் அதனை ஞாபகமூட்டி சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் என்ன சிரிப்பு, பள்ளிக்குள் இருந்து கொண்டு என்ன சத்தம், நான் இங்கே திக்ர் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் சிரித்து கொண்டு ஜாகிலிய கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா என்று ஒரு வார்த்தை கூட அவர்கள் சொல்லவில்லை. மாற்றமாக இந்த சிரித்து கதைத்து பள்ளிவாசலுக்குள் சிரித்து கதைத்து பேசிக் கொண்டிருந்த இந்த மனிதர்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்து விட்டு கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மனித உணர்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பளிக்கிறார்கள். அவர் சுபகுதல வந்திருக்கிறார்கள், சுபகை ஜமாத்தா நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்போது கொஞ்ச நேரம் அவர்கள் ஹாஷியமாக பேசிக்கொள்வதிலே பெரிய தவறு ஏதும் இல்லையே என்ற அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். பள்ளிவாசலாக இருந்தும் கூட நகைச்சுவை பேச்சுக்களை பேசுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருந்தார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு பெரும் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. முஸ்லிமிலே ஒரு சஹீஹான ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனை சாதாரணமாக கடந்து சென்றாலும் பரவாயில்லை, அவர்களை பார்த்து புன்னகைத்து விட்டு சென்றார்கள் என்பது அவர்கள் அதற்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள் என்பதற்கு தான் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அவர்கள் கடந்து சென்றிருந்தால் நபி அவர்கள் இதிலே சம்பந்தப்படவில்லை, ஏதோ அவர்கள் கதைத்து கொண்டிருந்தார்கள், அவர்களை கண்டு காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அப்படி அல்ல. இந்த ஹதீஸ் சொல்கிறது தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புன்னகைத்தார்கள். நீங்கள் செய்கிறது சிரிப்பவர் இது என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்களுடைய செயற்பாடு இருந்தது என்று பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவை உணர்வை அங்கீகரித்திருக்கிறார்கள், மனிதர்களுடைய இந்த இயல்பான உணர்வை அங்கீகரித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சம்பவம் நான் நேற்று இரவு பயானிலும் கூட இதனை ஞாபகப்படுத்தி இருந்தோம். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முனாஃபிக்காகி விட்டதாக வீதியிலே சத்தமிட்டு கொண்டு வந்தார். நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று சொல்லிக் கொண்டு வந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறார்கள். அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், ஹந்தலா எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி, ஒரு நிறைய ஈமானிலே உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான ஒருவர். இப்போது ஆச்சரியத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார்? அல்லாஹ் தூய்மையானவன், சுப்ஹானல்லாஹ், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார். அப்போ அதற்கு ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நியாயப்பாட்டை சொன்னார்கள். நான் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிற நேரம் அல்லாஹ் பற்றிய சிந்தனை எனக்கு வந்து விடுகிறது, அவர்களோடு இருக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற நேரம் மறுமை பற்றிய பேச்சுக்களை பேசுகின்ற போது, குர்ஆனுடைய விஷயங்களை கதைக்கின்ற போது, சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி பேசுகின்ற போது அதனை கண்கூடாக பார்ப்பது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதனை கேட்டு நாங்கள் மிகவும் அழுதிருக்கிறோம், கவலைப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய ஈமான் அதனால் அதிகரித்திருக்கிறது. ஆனால் வீட்டுக்கு போய்விடுகின்ற போது எங்களுடைய நிலைமை என்ன? எங்களுடைய எல்லாம் தலைகளாக மாறிவிடுகிறது. இந்த மறுமை பற்றிய சிந்தனை, மரணம் பற்றிய சிந்தனை, சொர்க்கம் பற்றிய சிந்தனை எல்லாம் வருவதில்லை. பிள்ளைகளோடு போயிருக்கிற போது, மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிற போது, நண்பர்களோடு சேருகின்ற போது, தொழிலிலே மூழ்கி போகின்ற போது குதூகலமும் சந்தோஷமும் மிகைத்து விடுகிறதே. இது ஒரு வகையான நயவஞ்சகத்தனம் இல்லையா? அப்போ நான் முனாஃபிக்காகி விட்டேன் தானே என்று தன்னுடைய அந்த ஆத்மீக பலவீனத்தை அவர்கள் ஒரு பெரும் குறையாக பார்த்தார்கள். நாங்கள் இப்போதாவது இதை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? ஆனால் அந்த சஹாபாக்கள் இந்த இயல்பான உணர்வை கூட ஒரு பாவமாக கருதினார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் போகிறாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஈமான அளவிட முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த ஈமான்ட தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் இதே உணர்வு தான் நீங்கன்னு சொல்கிறாங்க. நானும் முனாஃபிக்காகி விட்டேனோ என்று அஞ்சுகிற அளவுக்கு என்னுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எனக்கும். வியாபாரத்துக்கு போனால், பிஸ்னஸுக்கு போனால், புள்ள உண்டையோடு போயிருந்தால் இந்த மர்ம சிந்தனை வேற இல்லை தானே நமக்கு, இது முனாஃபிக்தனமாக இருக்குமோன்ற அச்சம் அவர்களுக்கும் வந்தது. உடனே நாங்கள் இதை பற்றி விளக்கம் கேட்கறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறோம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன விஷயம்? அப்போ நான் சொன்னேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஹந்தலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான் என்று சொல்கிறார் என்று சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு என்ன நடந்தவருக்கு, அவரையே முனாஃபிக்காகி விட்டார் என்று சொன்ன நேரம் இந்த விஷயத்தை திருப்பி சொல்கிறான். அப்படி சொர்க்கத்தை, நரகத்தை, மறுமையை பற்றி பேசுகிற நேரம் உள்ள முருகுது, கண்கள் கசியுது. ஆனால் அதே உணர்வு வீட்டை போனால் வருது இல்லையே.
நண்பர்களோடு இருக்கின்ற போது, விளையாட்டுகளில் ஈடுபடுகின்ற போது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற போது இது மறந்து போயிடுதே, இது நிபாக்குத்தனம் இல்லையா, இது ஒரு நயவஞ்சகத்தனம் இல்லையா என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் இருப்பதை போன்றும் இறை தியானத்திலும் எப்போதும் திளைத்திருந்தால் வானவர்கள் நீங்கள் உறங்கச் செல்லும் இடங்களில் செல்லும் வழிகளில் உங்களிடத்தில் கை கொடுப்பார்கள். எனவே ஹந்தலாவே, சிறிது நேரம் மார்க்க விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள், சிறிது நேரம் மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக இருங்கள், அது அனுமதிக்கப்பட்டது தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொல்லி அவருடைய சங்கடத்தை இல்லாமலாக்கினார். ஹந்தலாவை, இது முனாஃபிக்தனம் இல்லை, இது மனித இயல்பு. எந்த நேரமும் மறுமையுடைய சிந்தனையோட, மரணத்தினுடைய சிந்தனையோட யாரும் இருக்கிறல்ல. நீங்கள் குழந்தைகளோடையும் இருங்க, மனைவி மக்களோடையும் இருங்க, வியாபாரத்திலையும் ஈடுபடுங்க, அதில் சந்தோஷமாயிருங்க. ஆனால் ஹலால் ஹராம போனோம் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு எப்பயும் இருக்கணும். அதை மீறையிடாது, அது இருக்கும். அது அல்லாத சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது தடை கிடையாது, அது முனாஃபிக்தனமும் கிடையாது. அப்படி இருந்தால் நீங்கள் மலக்குமாரமாகி பேத்துருவீங்களே, உங்களுக்கு மலக்குமாருக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுமே. அதான் நான் சொல்கிறாங்க, மலாய்க்காமாரமாக இல்லாமல் போயிடுவோமே, நம்ம எந்த பாவமும் செய்யாது. அப்படி இருக்கையில் அவர் மனிதனால, மனித இயல்புக்கு அப்பால் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஆத்மாவையும் சோதிக்கிறது இல்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். எனவே இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடுநிலைமையை காட்டு. ஆன்மீகத்திலும் கூட எல்லை மீறிய ஒரு ஆத்மீகத்தை அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. நீங்கள் வீட்டுக்கு போகின்ற போது இயல்பாக அந்த உணர்வு குறையும், ஈமான் குறையும். அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதனால் தான் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அவங்க ஒன்று கூடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்வாங்க, இஜ்லிஸ் பினா நுமினு சா, கொஞ்ச நேரம் உட்காருங்க ஈமான் கொள்ளும், கொஞ்ச நேரம் உட்காருங்க ஈமான் கொள்வோம்னு கூப்பிடுவாங்க. இப்போ எவ்வளோ நாள் ஈமான் இல்லாமல் இருந்த, ஈமானோட தான் இருந்த, ஆனால் ஈமான் குறையும். அடிக்கடி ஈமான் கொள்ளணும், அடிக்கடி ஈமானை புதுப்பிக்கணும், ஈமானை சார்ஜ் பண்ணணும், அப்போ தான் அந்த ஈமான் புதுப்பிக்கப்படும். இப்படி ஒரு அமர்வு நடக்குதுன்னா நம்ம இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் பற்றின எண்ணம், இந்த மறுமையை பற்றிய எண்ணம், சொர்க்கத்தினுடைய சிந்தனை வரும். இதே இது நாங்கள் இப்போ பின்னரம் வீட்டை போனோம் என்று சொன்னால் இந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அப்போ நாம் தான் என்ன செஞ்சு கொள்ளணும், அதை சார்ஜ் பண்ணி கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக்கணும். அப்படி ஏற்படுத்தி கொள்கின்ற போது எங்களால் நீண்ட காலத்துக்கு இந்த ஆத்மீக பரிபக்குவத்தோடு எங்களால் வாழ முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இப்படி இதுவரைக்கும் நாங்கள் பல சம்பவங்களை பார்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட ஏற்கனவே 12, இப்போ 11, எல்லாம் ஒரு 33 சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து மகிழ்ந்து நகைச்சுவையோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட சம்பவங்களாக 33 சம்பவங்களை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்தான் இந்த நகைச்சுவை, சிரிப்பு ஆகிய விஷயங்களில் இஸ்லாமிய வரையறை என்ன. நகைச்சுவை செய்யலாம் என்று சொன்னதுக்காக ஒரு மனிதர் எல்லாவற்றையும் நகைச்சுவை ஆக்கி கொண்டார், நகைச்சுவை ஆக்கக்கூடாத விஷயங்களை நகைச்சுவை ஆக்கி கொண்டார், குர்ஆனுடைய விஷயங்களையும் ஹதீஸுடைய விஷயத்தையும் மறுமையுடைய விஷயத்தையும் நகைச்சுவை ஆக்கி கொண்டால் அது ஆபத்தான நிலை என்று அப்படியான ஒரு நிலை தோன்றி இருக்கிறது. என்னத்தை பேசினாலும் அதனை ஒரு ஜோக்காக மாற்றி விடுகின்ற ஒரு நிலை உருவாகியிருக்கும். சீரியஸாக எதையும் கதைக்க முடியாத ஒரு நிலை தோன்றி இருக்கிறது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் அதில் உருவாகியிருக்கிற இந்த ஒரு வகையான மீம்ஸ் கலாச்சாரம், இந்த இளைஞர் சமுதாயத்தின் மத்தியிலே மீம்ஸ் என்று சொல்லி ஒரு விடயம் உருவாகியிருக்கிறது, ரீல்ஸ் என்று சொல்லி ஒரு விடயம் உருவாகியிருக்கிறது. இது அந்த நவீன இளைஞர்களுடைய பரிபாஷை. சில நேரம் எங்களுக்கு இது என்னவென்றே தெரியாமல் இருக்கலாம். அப்படி ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. எதை பற்றி பேசினாலும் அதனை நகைச்சுவை கண்டென்ட்டாக மாற்றி அதனை சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்து அதனை இல்லாமல், அதனுடைய உணர்வை இல்லாமல் ஆக்கி விடுகின்ற நிலை என்று உருவாகியிருக்கிறது. இது ஆபத்தான நிலை. இந்த நிலை தொடரக்கூடாது. அந்த அடிப்படையிலே தான் நகைச்சுவை விஷயத்திலே இஸ்லாம் சில வரையறைகளை எங்களுக்கு சொல்லியிருக்கு. அதில் முதலாவது ஒரு வரையறை தான் உண்மையை கொண்டே அன்றி அந்த நகைச்சுவை அமையக்கூடாது. பொய் கலந்த நகைச்சுவைகளை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஒரு இறை தூதராக இருந்து கொண்டு எங்களோட இவ்வளவு தமாஷ் பண்ணுறீங்களே, இவ்வளோ நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொண்டீங்களே என்று கேட்ட நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட உண்மையை தவிர வேறு ஒன்றும் சொல்லவில்லையே என்று சொன்னாங்க ஹதீஸ். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதியிலே பதிவாயிருக்கிறது, முஆவியா பின் ஹைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இன்னும் ஒரு கூட்டத்தை சிரிக்க வைப்பதற்காக பொய்யான செய்திகளை கூறுகிறாரோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னார். பொய்யை சொல்லி சிரிக்க வைக்கிறது.
ஜோக் அடிக்கிறதுல பொய் கலந்து விடுமாக இருந்தால் அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நகைச்சுவை இருக்கலாம், ஜோக் இருக்கலாம், ஹாஸ்யம் இருக்கலாம், அது அளவோடு இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லுவேன், உப்பு போடுவது போல இருக்க வேண்டும். உப்பு அதிகரித்தால் அது திகட்டிவிடும், உப்பு இல்லாவிட்டால் அது அலுப்பாகிவிடும். ஆகவே தான் இந்த இரண்டுக்கு மத்திய நடுநிலைமையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முதலாவது ஒழுங்கு. இரண்டாவது ஒழுங்கு, அடுத்த மனிதர்களை பாதிப்புக்குள்ளாக்குகின்ற ஜோக் இஸ்லாத்திலே கிடையாது. அடுத்த மனிதர்களை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய அல்லது அவர்களை ஏமாற்றக்கூடிய அல்லது அவர்களை திடுக்கிடச் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவும் இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன அந்த இரண்டு கலாச்சாரங்கள், மீம்ஸ் கலாச்சாரம், ரீல்ஸ் கலாச்சாரம், அதனோடு சேர்ந்திருக்கிற மூன்றாவது கலாச்சாரம் பிராங்க் கலாச்சாரம். பிராங்க் என்ற பேரிலே அடுத்த மனிதர்களை ஏமாற்றி பயமுறுத்தி அவர்களை நோவினை செய்கின்ற ஒரு கலாச்சாரம் என்று உருவாகி இருக்கிறது. நாங்கள் ஏன் இதனை செய்தது? இதை பிராங்காக செய்வோம். திடீரென ஒருவரை பயமுறுத்துவது அல்லது அவருடைய விஷயங்களை அவருக்கு தெரியாமல் ஒருவரை வீடியோ காட்சிகளில் பதிவு செய்து அவருடைய செயல்பாடுகளை படம் பிடித்து அடுத்த மனிதர்களுக்கு மத்தியிலே போட்டு காட்டு அதனை நகைச்சுவையாக்கி விடுவது, இதுவெல்லாம் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே எவரும் வேண்டுமென்றோ விளையாட்டாகவோ தனது நண்பரினுடைய பொருளை ஒளித்து வைத்து நகைச்சுவை செய்ய வேண்டாம். ஒரு பொருளை ஒளிச்சு வச்சு விளையாடணும், அவர் முக்கியமான ஒரு பொருளை ஒளிச்சு வைத்து அவர் தேடுகின்ற போது அதனை பார்த்து மற்றவர்கள் சிரிப்பது, பிறகு அவருக்கு அந்த பொருளை கொடுப்பது, அதை களவெடுக்கின்ற நோக்கத்தில் செய்வதில்லை, ஒரு நகைச்சுவைக்காகத்தான் செய்வார்கள். அவர் முக்கியமான ஒரு பொருளை ஒளிச்சு வச்சு அவர் டென்ஷன் ஆகுவார், தேடுவார், பின்னால் அதை ஒளிச்சு வச்சு அவருக்கு எடுத்து கொடுக்கணும். இது இஸ்லாத்தில் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். யஸீத் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அஹ்மதிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே நகைச்சுவை உணர்வுக்காக வேண்டி சக மனிதர்களை பாதிப்புக்குள்ளாக்க முடியாது. ஒருவருடைய பொருளை ஒளித்து வைத்து அவரை தேடவிட்டு அவரை ஏக்கத்துக்குள்ளாக்கி நாங்கள் சிரித்து மகிழ முடியாது. நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம், இளைஞர்களுக்கு மத்தியில் பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த கலாச்சாரம். ஒரு சைக்கிளை ஒழிச்சு வைக்கும், அப்போ அவர் இந்த இடமெல்லாம் தேடுவார், தன்னை சைக்கிளை காணலை, பிறகு சொல்கிறோம் இந்த இடம் தெரியும் போய் பாரு யார் எடுத்து வச்சிங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவன் போய் தேடி எடுத்து கஷ்டப்பட்டுட்டு போகுது. அப்போ இந்த மாதிரியான விஷயம், அவரை சாவியை ஒழிச்சு வைக்கிறது, அவங்களோட முக்கியமான ஏதாவது ஒரு ஃபோனு அல்லது பர்ஸு தெரியாமல் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்க தேடுறதை பார்த்து ரசிச்சுட்டு திருப்பி கொடுக்குறது, இது ஒரு குரூர உணர்வு. இந்த உணர்வு இருக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சக மனிதனை நோகடிக்கக்கூடிய எந்த ஒரு நகைச்சுவை செயற்பாடுகளும் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதில்லை என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவம் பாருங்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஹ்மதிலே 21,986 ஹதீஸாக பதிவாயிருக்கக்கூடிய இந்த சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய தோழர்கள் நாங்கள் பயணத்திலே சென்று கொண்டிருந்தோம். அப்போது எங்கள் தோழர்கள் ஒருவர் உறங்கிவிட்டார். கொஞ்சம் பேர் உறங்காமல் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவருடைய பக்கத்திலே இருந்து அவர் கொண்டு வந்த அம்புகளை எல்லாம் பிடுங்கி எடுத்து அதனை ஒளித்து வைத்து விட்டார். அவர் தூங்குறாரு, ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துக்கு போகிற டைமில் தான் இது நடக்குது. ஸோ அவங்களோட அந்த அம்புகளை வைக்கக்கூடிய பேக்கெட்டில் இருந்து அந்த அம்புகளை உருவி அதை ஒளிச்சு வச்சுட்டான். இப்போது அந்த மனிதர் உறங்கி எழுந்து பார்க்குறார். எழுந்து பார்த்த உடனே வச்சிருந்த அம்பையெல்லாம் காணல, திடுக்கிட்டு போயிட்டார். கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஜியாதுக்காக கொண்டு வந்து அறப்போராட்டத்துக்காக கொண்டு வந்து இந்த அம்புகள் எதையும் காணவில்லையே என்று திடுக்கிட்டு தேடுறார். இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. நல்லா தேடுறாரு, நம்ம ஒளிச்சு வச்சுட்டோம், நல்லா தேடுறாரு நினைச்சு சிரிக்கிறான். இந்த நேரத்தில் அந்த மனிதர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் சிரிக்கிறீங்க? அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இவரை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு கேட்ட நேரம் அப்போது சொல்லப்படுகிறது, இவர் அம்பு காணலை என்று தேடுறாரு. யாரும் சொல்லலாம், நாங்கள் தான் ஒழிச்சு வச்சு மனுஷன் தேடுறாரு பார்த்தீங்களான்னு சொல்லி ஜோக்காகத்தான் சொன்னாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீரியஸ் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிமை நீங்கள் திடுக்குறச் செய்வது, ஒரு முஸ்லிமை நீங்கள் பயக்காட்டுவது, ஒரு முஸ்லிமை நீங்கள் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி அவனை கவலைக்குள்ளாக்கி திடுக்கத்துக்குள்ளாக்குவது ஆகமானதல்ல என்று சஹாபாக்களை கடிந்து கொண்டார்கள். உடனே சஹாபாக்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த அம்புகளை திருப்பி கொடுக்குறாங்க. ஆகவே இந்த சம்பவம் அழகான ஒரு விஷயத்தை சொல்வது என்னென்னா, எந்த சந்தர்ப்பத்திலேயும் எங்களுடைய நகைச்சுவை எல்லை மீறி அடுத்த மனிதன் உரிமையில் கை வைக்கின்ற நகைச்சுவையாக இருக்கக்கூடாது.
நான் பகடிக்கு தானே சொன்னேன் என்று நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் அது அடுத்த மனிதர்கள் உரிமையை அவருடைய உணர்வை பாதிக்கின்ற வகையில் இருக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி அடுத்த மனிதர்களை நோவினை செய்து நாங்கள் சிரிக்கக்கூடாது. அவர்களை பயங்காட்டி அவர்களை டென்ஷனாக்கி பதற்றத்துக்குள்ளாக்கி நாங்கள் அதிலே இன்பம் காணக்கூடாது என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு அடிப்படையான ஒரு தத்துவமாக இருக்கிறது. அதே மாதிரி பிறரை கேலி செய்து நகைச்சுவை செய்யக்கூடாது, அடுத்தவர்களை கேலி செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கற்றுக் கொடுத்த ஒரு விடயம்தான். சூரா ஹுஜராத்திலே அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை சொல்கிறான். மூமின்களே, எந்த ஒரு ஆண்களும் மற்றெந்த ஆண்களையும் நீங்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை பரிகாசம் செய்யப்படுபவர் பரிகாசம் செய்பவரை விட சிறந்தவராக இருக்கலாம். எந்த ஒரு பெண்களும் மற்ற ஒரு பெண்கள் கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். பரிகாசம் செய்தவர்கள் செய்யப்பட்டவர்களை விட சிறந்தவர்களாக, பரிகாசம் செய்யப்பட்டவர்கள் செய்தவர்களை விட சிறந்தவர்களாக இருக்க முடியும் என்று சூரா ஹுஜராத் அழகாக எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் ஒரு சாராரை பார்த்து இழிவாக அவர்களை ஹிண்ட் பண்ணி அவர்களை பகடி பண்ணி அவர்களை கேலி செய்வது இஸ்லாத்திலே கிடையாது. அவர்களை கேலி செய்வது ஜோக்குக்காக விளையாட்டுக்காக கூட அவ்வாறு இன்னொருவரை நாங்கள் பரிகாசம் செய்யக்கூடாது. அவர்களுடைய பட்ட பெயர்களை சொல்லி அழைக்கக்கூடாது. அவர்களுடைய விருப்பத்தகாத விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடாது. இந்த அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பேலன்ஸாகத்தான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. சிரிங்க, நகைச்சுவையோடு இருங்க என்று அனுமதி கொடுத்த இஸ்லாம் அந்த சிரிக்கிறதையும் நகைச்சுவையோடு நடந்து கொள்வதையும் கூட இன்ன வரையறைக்குள் நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும், இதனை எல்லை மீறி சென்று விடக்கூடாது என்ற விஷயத்தை மிக கவனமாக இருக்கிறது. சிரிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள், அவசியத்துக்கு சிரித்துக் கொள்ளுங்கள். சிரிப்பதால் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. அதே நேரம் சிரிப்பு நம்முடைய அழுகைக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் மறந்துவிடும். அதிகமாக நாங்கள் சிரித்து கொண்டே இருந்தோம் என்றால் உள்ளம் வறண்டு போகும். அதனால் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆத்மீக உணர்வு ரூஹானியத் இல்லாமல் போய்விடும். ஆகவே சிரிக்க வேண்டும், சிரிக்கின்ற நேரத்தில் சிரிக்க வேண்டும். எந்த நேரமும் சிரித்து கொண்டு ஜோக்கடித்துக் கொண்டும் சீரியஸ் இல்லாமல் இருக்கிறதையும் இஸ்லாம் விரும்பவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ இவ்வளவு நாள் நாங்கள் பார்த்தது நேற்று முதல் நாட்கள் இன்றைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், நகைச்சுவையோடு நடந்து கொண்டார்கள். இன்னும் சில ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, அல்லாஹ் சிரித்ததா, அல்லாஹ்வும் சிரிக்கிறான். சிரிப்பது அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்றாக இருந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ். அதிலே சொல்லப்படுகிறது, அல்லாஹ் அடியார்களுக்கிடையே தீர்ப்பளித்து முடிக்கும் போது நரகத்தை முன்னோக்கியபடி ஒரு மனிதர் எஞ்சி இருப்பார். நாங்கள் நேற்றும் பார்த்தோம், இது வேறு மாதிரி வந்துச்சு இந்த ஹதீஸ். அவர்தான் சுவனத்தில் நுழைய காத்திருக்கும் கடைசி நரகவாசியாக இருப்பார். அவர் அல்லாஹ்வை பார்த்து சொல்வார், என்னுடைய இறைவனே, என்னுடைய முகத்தை நீ நரகத்தை விட்டு திருப்பி விடுவாயாக. என்னுடைய முகத்தை நீ நரகத்தை விட்டு திருப்பி விடு, அது போதும் எனக்கு. என்னை நரகத்துக்குள்ள வெளியெடுத்து நரகத்துக்கு மற்ற பக்கம் என்னை திருப்பி வச்சாலே போதும், எனக்கு சொர்க்கமெல்லாம் தர தேவையில்லை. அதனுடைய வெப்ப காற்றினால் என்னுடைய மூச்சு அடைக்கிறது, அதனுடைய சுவாலை என்னை கரிக வைத்து விட்டது என்று சொல்வான். அப்போது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை பார்த்து சொல்வான், நீ எதை சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் என அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அதை சொல்லி நீ பிரார்த்தித்துக் கொள்ள சொல்லணும்னா அந்த மனிதன் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விடுவான். அப்போது அல்லாஹ் அவரிடம் சொல்வான், நீ கேட்பதை நான் நிறைவேற்றினால் இதுவல்லாத இன்னொன்றை நீ கேட்கக்கூடாது, கேட்க மாட்டாய் அல்லவா என்று அல்லாஹ் கேட்பான். நீ இப்போ என்ன சொன்னேன், முகத்தை நரகத்தை விட்டு திருப்பினா போதும், எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லைன்னு தான் சொன்னேன். நான் உன்னை அப்படி திருப்பி விட்டதுக்கு பிறகு இன்னொன்று நீ என்னட்ட கேட்க மாட்டாய் தானே என்று சொல்கிறான். அப்போது அந்த மனிதர், இல்லையா அல்லாஹ், நான் உன்னிட்ட எதையும் கேட்க மாட்டேன் என்று வாக்குறுதியை உறுதிமொழியையும் சொல்லுவான். இப்போது அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்தை விட்டு திருப்பி வேறு பக்கம் திருப்பி சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி விடுவான். அடுத்த பக்கம் திருப்பி விடுவான். இப்போ அந்த மனிதர் கேட்பார், யா அல்லாஹ், திருப்பினதான் திருப்பிட்டாய், இது போதாது, சொர்க்கத்துக்கு நான் கேட்கல, சொர்க்கத்தில் வாசல் வரைக்கும் என்னை நீ கொண்டு போறியா, சொர்க்கத்தில் வாசல் வரைக்கும் நீ என்னை கொண்டு போனால் போதுமானது என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், இதையும் நான் உனக்கு தந்ததுக்கு பிறகு நீ வேறு எதனையும் கேட்க மாட்டாய் தானே, இல்லையா தான் நான் கேட்க மாட்டேன்னு அந்த மனிதன் சொல்லுவான். உடனே அல்லாஹ் தஆலா
மனிதன் இப்படித்தான் ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான், வாக்குறுதிகளுக்கு மாறு செய்பவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு உடனே அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை சொர்க்கத்தினுடைய வாசல் வரை கொண்டு வந்து சொர்க்கத்தினுடைய வாசலின் முன்புறம் அவனுடைய கதவை திறந்து வைத்து அவனை பார்க்க செய்வான். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் ரெட்டி பார்ப்பான். அந்த சொர்க்கத்தில் இன்பங்கள், அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்த்தோன்னு அவனால் தாங்க இயலாம். இந்த சொர்க்கத்தில் கொஞ்சம் போயிட்டு வந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் என்று அந்த மனிதன் ஆசைப்பட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பானே, அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்கு உள்ளுக்கு கொஞ்சம் அனுப்பி எடுக்க மாட்டியா, இதுக்கு பிறகு நான் உன்னோட எதையும் கேட்க மாட்டேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், நீ இதுக்கு முதலும் என்னட்ட உறுதிமொழி தந்து மீறலையா, இதுக்கு முதல்ல நீ என்னட்ட வாக்குறுதி தந்து போட்டு மீறலையா, உனக்கு கேடுதான், உன்னுடைய ஏமாற்று வேலை தான், பரவாயில்லை உன் படைப்போடிலே துருப்பாக்கியசாலியாக நான் ஆகிவிடக்கூடாது என்று அந்த மனிதன் பிரார்த்தித்து கொண்டிருப்பான். கடைசியில் அந்த மனுஷனுடைய நிலையை கண்டு அல்லாஹ் சிரிப்பான். எப்படி இந்த மனுஷன் நிலை, நரகத்தை விட்டு திருப்ப சொல்லி சொர்க்கத்தின் பக்கம் திருப்ப சொல்லி வாசலடியை கொண்டு போகணும்னு சொல்லி இப்போ சொர்க்கத்துக்குள்ளேயே நான் கொண்டு போகணும்னு சொல்லி சொர்க்கத்துக்குள்ளே வந்துட்டான். இந்த மனுஷன் நிலையை கண்டு அல்லாஹ் தஆலா சிரிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாக இருக்குது. அதோட முடியல. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ சோனத்துக்கு போ. சோனத்துக்கு அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், சொர்க்கத்தில் என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், சொர்க்கத்தில் ஆசைப்படு, தமன்னி, நீ ஆசை வை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்போது அந்த மனிதன் ஆசை வைப்பான், எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் என்று எத்தனையோ ஆசைகளை எல்லாம் அந்த மனிதன் வைப்பான். இறுதியிலே அல்லாஹ் தஆலா நீ இதை விட்டுட்டாய் இதையும் ஆசைப்படு, நீ இதை விட்டுட்டாய் நீ இதையும் ஆசைப்படுன்னா அல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொடுப்பான். அவருக்கு ஞாபகம் வந்த எல்லாம் ஒரு ஆசைப்பட்டு முடிஞ்சு, அவ்வளவும் ஆசைப்பட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், நீ இதை ஞாபகம் மறந்துட்டியே இதையும் ஆசைப்படு, இதை மறந்துட்டியே இதையும் ஆசைப்படணும். எல்லா இன்பங்களையும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு காட்டி காட்டி கொடுப்பான். அந்த மனுஷன் ஆசைப்பட்டு முடிஞ்சிடும், அவனோட ஆசையெல்லாம் அடங்கிடும். அல்லாஹ் இவ்வளவுதான் என் ஆசை எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் தரையா போறா என்று அந்த மனிதன் அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் சொல்லுவான், இது மட்டும் இல்லை, இதை இன்னும் பல மடங்கு நமக்கு கிடைக்க முடியும். இது சொர்க்கத்துக்கு கடைசியாக போகிற மனுஷன், அதோட சொர்க்கம் மூடப்பட்டு விடும், அதுக்கப்புறம் யாரும் சொர்க்கத்துக்குள்ள போகலாம். இது கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிற மனுஷன் இந்த நிலை தான் இது. புகாரியிலே வந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் உஜூஹு யௌமைதின் நாதிரா, அந்த நாளிலே சில முகங்கள் பிரகாசித்து கொண்டிருக்கும். எல்லா ரப்பிஹா நாதிரா, தங்களுடைய இரட்சகனை பார்த்த வண்ணம் இருக்கும் என்ற இந்த வசனத்துக்கு விளக்கமாக இந்த ஹதீஸை சொர்க்கத்திலே கடைசியில் நுழைகின்ற மனிதனுடைய நிலை இப்படி இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார். அப்படின்றால் ஆரம்பத்திலே கேள்வி கணக்கில்லாமல் நுழைகின்ற மனிதர்களுக்கு கிடைக்கிற சொர்க்க இன்பங்கள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அதனை நசீபாக்க வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்வோம். அல்லாஹ்வின் நஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ். அதிகமாக நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும், சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அதிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அந்த மன்னிக்கிற மனப்பான்மை எவ்வளவு விசாலமானது என்பதை நாங்கள் இந்த சம்பவத்தில் இருந்து பார்க்குறோம். மாத்திரமல்ல, அல்லாஹ்வும் சிரிக்கிறான், அல்லாஹ்வுக்கும் சிரிக்கின்ற பண்பு இருக்கிறது என்பதை தான் நாங்கள் இந்த நபிமொழியிலும் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். 2 மனிதர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் சிரிக்கிறான் என்று சொன்னாங்க. அப்போ யார் அந்த 2 மனிதர்கள்? அந்த 2 மனிதர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் சிரிக்கிறான். யார் அந்த 2 மனிதர்கள்? அப்போது சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஆள் கொலை செஞ்சால், ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டால், 2 பேரும் சொர்க்கத்தில் ஒன்றாக நுழைவதைக் கண்டு அல்லாஹ் சிரிக்கிறான். சஹாபாக்கள்லாம் சரி, கொலை செய்தவரும் சொர்க்கத்துக்கு போகிறாரு, கொலை செய்யப்பட்டவரும் சொர்க்கத்துக்கு போகிறாரு, 2 பேரும் ஒன்றா சொர்க்கத்துக்கு போகிறத பார்த்தா அல்லாஹ் சிரிக்கிறானா? ஏன், எப்படி இது சாத்தியமானது என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்தில் போர்க்களத்தில் எதிரிகள் அணியில் ஒருவரும் ஆதரவு அணியில் ஒருவரும் நின்று போராடுகிறார்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய சன்மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அறப்போராட்டம் என்ற அடிப்படையிலே அவர் போராடுகின்ற போது இந்த மனிதனால் அவரும் அந்த எதிர்காலத்திலே பங்கு பற்றிருக்கிறார், அந்த மனிதரும் பங்கு பற்றிருக்கிறார். இந்த மனிதர்
அடுத்த மனிதரை கொலை செய்து விடுகிறார். எனவே இந்த கொல்லப்பட்ட மனிதர் ஷஹீதுடைய அந்தஸ்திலே சுவர்க்கத்துக்குள் நுழைவதற்கு தயாராகி விடுகிறார். இந்த கொலை செய்த மனிதர் அந்த யுத்தத்திலே மரணிக்கவில்லை, அவர் தப்பி விடுகிறார். அவர் என்ன செய்கிறார்? பிற்காலத்திலே இஸ்லாத்தை தழுவி கொள்கிறார். பிறகு தான் எதிரும் புதிருமாய் இருந்த காலத்தில் யுத்த காலத்தில் செய்த கொலைக்காக தௌபா செய்கிறார். அல்லாஹ் அந்த தௌபாவை அங்கீகரிக்கிறான், அவருக்கும் நட்பரை வழங்குகிறான். அவரும் சத்திய சன்மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக ஒரு யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்படுகிறார். பிறகு 2 பேரும் மறுமையில் வார நேரம் ஒன்றா வருவாங்க. அப்போ அந்த மனிதர் ஆச்சரியத்தோட என்ன கொலை செஞ்சவரும் சொர்க்கத்துக்கு வந்துட்டாரா என்ன கேட்குற நேரம் அல்லாஹ் சிரிக்கிறான். அல்லாஹ் இந்த சம்பவத்தை நினைத்து சிரிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே தான் அல்லாஹ் தஆலா சிரிக்கிறான். கொலை செய்தவர் கூட அல்லாஹ் நாடினால் அவருக்கு தௌபா கிடைத்து அவர் திருந்தி இந்த உலகத்திலே நல்லவராக வாழ்ந்து ஷஹீதாக மாறி அவரும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் உண்டாக சொர்க்கத்துக்கு போகிற இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று வரக்கூடிய இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அல்லாஹ் சிரிக்கக்கூடிய சம்பவங்களும் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரைட், இவ்வாறு அல்லாஹ் சிரித்த சம்பவங்கள் பல இருக்கின்றன. இப்போ நாங்கள் சிரிப்பை பற்றி கதைத்தோம். சிரிப்பு ஒரு மனிதன வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயம். அந்த அடிப்படையிலே சிரிப்பு என்கின்ற இந்த விடயம் இயல்பாக சிரிப்பதை இஸ்லாம் விரும்புகிறது. அவ்வாறு சிரிக்கின்ற போது பல நன்மைகள் நமக்குள் விளைகின்றது. நல்லா சிரிக்கிற நேரம் ஆழ்ந்த சுவாசம் இடம்பெறுகிறது. இதனால் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறது. மூளையும் உள்ளுறுப்புகளும் சீரான இயக்கத்துக்கு அதுகள் சீரான இயங்குவதற்கு இந்த சிரிப்பு மனிதர்களுக்குள் ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. நாம் சிரிக்கிறதால நமக்கு மட்டும் நன்மை இல்லை. நல்ல சிரிக்கின்ற மனோநிலையோடு நல்ல புன்னகையோடு நாங்கள் இருந்தால் எங்களை சுற்றி இருக்கின்றவர்களுடைய எண்ண ஓட்டங்களையும் கூட நாங்கள் பாசிட்டிவாக மாற்றலாம். நாங்கள் சிரிக்காமல் உருண்டு இருக்கின்ற போது எங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பரவி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சிரிப்பதால் உடல் ஆரோக்கியம் கிடைப்பது போலவே உள ஆரோக்கியம் கிடைக்கின்றது. சிரிக்கும் போது ஒரு மனிதன் கோபப்படுகின்ற போது அதிகமான தசைகள் ஒர்க் ஆகி அவன் விரைவாக முதுமையை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக மருத்துவர்கள் சொல்கிறார். ஒரு மனிதன் அடிக்கடி கோபப்படுற பழக்கம் இருந்தால், எல்லாத்துக்கும் டென்ஷனாக பழக்கம் இருந்தால் தசை நார்கள் அடிக்கடி சுருங்கி சுருங்கி விரிவதால் அவருக்கு விரைவாக முதுமை வரும். முதுமையினுடைய தோற்றம் பெறும். இந்த தோலெல்லாம் சுருங்கி போகும். மிக வேகமாக அவருக்கு முதுமை வரக்கூடியன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதன் சிரிக்கிறதால புன்னகை பூப்பதால் அவனுக்கு ஆரோக்கியமான தசை நார்கள் அசைந்து தசை நார்களுடைய அந்த அசைவின் காரணமாக அவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையாக ஏற்படுகிறது. சிரிக்கின்ற போது இரத்த ஓட்டம் சீராக நிகழ்வதோடு தசை நார்கள் விரிவடைந்து முகத்தினுடைய தோற்றத்தையும் மெருகேற்றி இயற்கையான அழகையும் அதிகரிக்கிறது. மனுஷனுக்கு அழகு புன்னகை தான். எவ்வளவுதான் நாங்கள் நகைகளை அணிந்தாலும் நகைகளில் எல்லாம் சிறந்த நகை புன்னகை என்று சொல்வார்கள். அந்த புன்னகை ஒரு மனிதனுடைய முகத்தில் இருக்கின்ற போது அலங்காரமாக தோன்றுகிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எங்களை சுற்றி இருக்கின்றவர்களையும் அதை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, இந்த புன்னகைக்கின்ற போது உடலிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய ஹோர்மோன்கள் சுரக்க ஆரம்பித்துவிடும். இந்த மகிழ்ச்சிக்குரிய ஹோர்மோன் யாருக்கு கூட சுரக்குதோ அவர்களுக்கு ஆயுள் நீளமானதாக இருக்கும். ஆயுள் நீளமானதாக இருக்கும். இதை சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் கூடின தொழில்களை செய்கிறாங்களுக்கு ஆயுள் கூட இருக்குது. குறிப்பாக இந்த அடுத்த ஆக்களோட இன்டராக்டிவான தொழில் செய்கிறாங்க, ஆக்களோட கதைக்கிறத பேசுகிறதும் அப்படியான தொழில் செய்கிறார்கள் ஆயுள் அதிகரிக்கிறதாக ஒரு ஆய்வு சொல்லுவோம். குறிப்பாக சின்ன பிள்ளைகளோட பழகிறார்கள் ஆயுள் கூடுது. ஏன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இங்கேயும் பாருங்கள், புன்னகைக்கிற நேரம் ஆயுள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த ஹோமோன்கள், சிரிப்புக்குரிய ஹோமோன்கள் மனிதன் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அது மனச்சோர்வை இல்லாமல் ஆகக்கூடியதாக நாங்கள் பார்க்கலாம். சிரிக்கும்போது மூளையில் சிறிய அளவில் நியூரோபெப்டைட்கள் என்று சொல்லக்கூடிய ரசாயனங்கள் தோற்றம் பெறுகிறது. இது நரம்பியல் மண்டலத்திலே டோபமைன், என்டோஃபின், செரோட்டோனின் போன்ற ஹோர்மோன் சுரப்புகளை அதிகரிக்கிறது. இதை நீங்கள் தேடி பார்த்தா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடைக்குது. என்னென்னா, இன்றைக்கி பாவிக்கக்கூடிய அதிநவீன போதை வஸ்துக்களில் இந்த ஹோர்மோன்ஸை தான் சேர்க்கிறாங்க. மனுஷனை மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கு இயல்பாகவே நம்மளோட உடம்புக்குள்ளே சுரக்குது.
நம்ம சிரித்து கதைச்சி கலகலப்பாக பழகக்கூடிய இயல்பு இருந்தால் இந்த சந்தோஷம் இயல்பாகவே கிடைச்சிடும். ஆனால் மனுஷன் இன்றைக்கு போதை வஸ்துக்களை பாவிக்கிற நேரம், குறிப்பாக இன்றைக்கி நவீன காலத்தில் பாவிக்கப்படுற சில முக்கியமான ஹை விலை, உயர்ந்த விலை கொடுத்து வாங்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இதுதான். இதைத்தான் அவங்க அதிகமான டோஸ் ஏற்றி கொள்றதால சந்தோஷமாகிக்கிறதால போதை வஸ்தின் பக்கம் மீண்டும் மீண்டும் போகிறாங்க. ஆனால் இயல்பாகவே மனிதனுக்குள்ளே எங்கே சுரக்குது? நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம், உள்ளத்தை சந்தோஷமாக வச்சுக்கிற நேரம், திக்கிற செய்கிற நேரம், மனசு அமைதி அடைகிற நேரம், உள்ளத்தில் இருக்கிற கவலையில் அல்லாண்ட பாரம் கொடுக்கும் நேரம், ஒரு நல்ல சுஜூதை செய்கிற நேரம் இயல்பாக இந்த ஹார்மோன் சுரக்குது நமக்குள்ள. அப்போ அந்த சந்தோஷம் நமக்கு இயல்பாக வருது உள்ளத்துக்குள்ள. அப்படி தான் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். ஒரு ஹராத்தில் அல்லாஹ் தஆலா தீர்வை வைக்கல, ஹலாலில் தான் தீர்வை எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? இதன் பக்கம் மீளாமல் கவலை, கஷ்டம், பிரச்சனை வந்தவன போதை வஸ்து பக்கம். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையிலேயே எப்படியான தேவை வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்திக்கிறார். எப்போதும் புன்னகைத்த வாழ்ந்த முகத்தோடு இருந்திருக்கிறார். எனவே தான் அவர்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறது, உள்ளமும் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது முக்கியமான ஒரு விஷயம். சயின்ஸ் சொல்லுகின்ற இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சிரிப்போடு எவ்வளவு கனெக்ட் ஆகி போகுதுங்கிறத நாங்கள் பார்க்கலாம். மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த விஷயங்கள் உள்ளத்திலே அவனை கடுமையாக வேதனை செய்ய வைத்து அவனை நோயாளியாக மாற்றிவிடும். எனவே அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு எப்போதும் நாங்கள் புன்னகையும் சிரிப்பும் கலந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். சிரிக்கின்ற மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. தமிழிலே சொல்வார்கள், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். எனவே சிரித்து வாழ்வது என்பது ஆரோக்கியத்துக்கான ஒரு வழிமுறையாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் இந்த விடயங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சிரிக்கின்ற போது உடலில் இருக்கிற வலிகளை குறைக்கக்கூடிய ஹார்மோன்களும் சுரக்கிறதாக சொல்கிறார். ஒரு நாளைக்கு நாங்கள் ஆக குறைஞ்சது ஒரு 15 நிமிஷங்கள் சிரித்தா போதும். உள்ளையா சிரிக்கிறது? மொத்தம் 24 மணித்தியாலைகளையும் சிரித்து கதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 15 நிமிஷம் இருந்தால் கிட்டத்தட்ட 40 கலோரிகள் எரிப்பதற்கு சமனான ஒரு சக்தியை அது கொடுக்கிறது. இப்போ நாங்கள் எக்ஸசைஸ் செய்து கஷ்டப்பட்டு 40 கலோரியை எரிப்போமே, அதை 15 நிமிஷம் சிரிப்பதனூடாக செய்ய முடியும் என்று சொல்கிறாங்க. அப்போ எல்லா வகையிலையும் ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சிரிப்பு இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 2000ஆம் ஆண்டுகளில் இலங்கையில் சமாதானம் பெற வேண்டும் என்று சொன்ன போதோ, இலங்கையில் மிலிட்ரியில் இருந்த ஆட்களுக்கெல்லாம் அமெரிக்காவில் இருந்த சில உளவியல் வல்லுநர்கள் வந்து லாஃப்டர் தெரப்பி, சிரிப்பு தெரப்பி என்ற ஒரு விஷயத்தை படிப்பித்தார்களாம். என்னத்துக்குன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்களாம், எப்போ ஃபோர்ஸஸ் சிரிக்க ஆரம்பிக்காங்களோ அப்போ சமாதானம் பெறும்னு சொன்னாங்க. நீங்கள் செக் பாயிண்ட் எல்லாம் போட்டு சோதனை சாவடிகள் எல்லாம் இருந்துட்டு உருண்டு வச்சுட்டு இருந்தால் எப்படி சமாதானம் வராது? சிரிக்க புலப்படும் ஒரு ஆமிக்கன்னு சொன்னாங்களாம். எனவே சிரிப்பது என்பது ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். ஒரு சிரிப்பு ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வந்துவிடும் என்கின்ற விடயத்தை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கி ஐரோப்பாவில் இது ஒரு சிலபஸ், சிரிக்கிறவங்க ஒரு சிலபஸ், அது ஒரு தெரப்பியாக செய்கிறாங்க. சிரிப்பதை ஒரு தெரப்பி, சிரிக்க வச்சு ஆக்களும் மருத்துவம் செய்யலாம், குணப்படுத்தலாம் என்று செய்கிற அளவுக்கு இன்றைக்கி சிரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிரிக்க தெரியாதவர்களை இந்த பிஆர் பர்சனல் ஆக்களோட ரிலேஷன் வச்சு கொண்டு செய்யக்கூடிய தொழில்களுக்கு எடுக்கிறதில்லை, உள்வாங்கிறதில்லை. ஏன்னா சிரித்தா தான் நாங்கள் கஸ்டமரை கவரலாம் என்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ இன்றைக்கு இதை கோர்ஸ் போட்டு படிப்பிக்கிற இந்த விஷயத்தை, இன்றைக்கு தெரப்பி என்று மாற்றிருக்கிற இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாக கொண்டிருந்தாங்க. அவங்களோட லைஃப்பில் இது இருந்தது என்பது தான் இங்கே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதோடு அந்த சிரிப்பு என்கிற அந்த தலைப்பு நிறைவடைந்து அடுத்த ஒரு தலைப்புக்கு நாங்கள் வருகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகை விரும்பி இருக்கிறார்கள். அழகை ஆராதிக்கின்ற ஒரு இறை தூதராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அழகு என்ற சொல் ஜீனத், ஜீனத் என்று நாங்கள் அரபு மொழியில் சொல்கின்ற இந்த சொல் மிக முக்கியமான ஒரு சொல். அதே மாதிரி ஜமால் என்கின்ற சொல் அழகை குறிக்கின்ற சொல். ஜீனத் அழகு, அலங்காரம், ஜமால் என்ற சொல் இதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். பொது ஜீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்ஜித் என்ற குர்ஆன் சொன்னார். நீங்கள் பள்ளிக்கு போக அழகாக ஜீனத்தாக போகும், பள்ளிவாசலுக்கு போக, தொழுகைக்கு போக ஜீனத்தாக போகும். அலங்கோலமாக போகாதீங்க, குளிச்சு சுத்தமாயிட்டு போங்க, மனம் பூசிட்டு போங்க, வெளியே போங்க. ஏன் இஸ்லாம் சொல்லுது? அழகாக இருக்கும். ஆனால் ஐரோப்பாவில் உங்களுக்கு தெரியும், மத்திய கால ஐரோப்பாவில் இப்போ தான் ஐரோப்பா அறிவியலின் உலகம், நாகரிகத்தின் உலகம் என்று பேசிக்கொண்டு இந்த ஐரோப்பாவோட வரலாற்றை புரட்டி பார்த்தா
மிச்ச காலம் போத்தவில்லை. 1600களுக்கு முன்னுக்குள்ள ஐரோப்பிய வரலாறை எடுத்து பார்த்தால் அது இருண்ட கண்டம். இந்த உலகத்திலே டார்க் கண்டினென்ட் என்று அழைக்கப்பட்டது தான் இந்த ஐரோப்பா கண்டம். இருண்ட கண்டம், அறிவியலே நுழையாத ஒரு கண்டம், மூட நம்பிக்கையின் உச்சத்தில் இருந்த ஒரு கண்டம். அந்த காலத்திலே அங்கே இருந்த மத சீர்திருத்தவாதிகள், மத போதகர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இறைவனை நெருங்க வேண்டுமா இருந்தால் அழுக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அழுக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எந்த அளவுக்கு நாங்கள் அழுக்கோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனை நெருங்கலாம் என்று சொன்னார். சில பிரச்சாரகர்கள், போதகர்கள், நான் இத்தனை வருடங்கள் குளிக்காமல் இருந்திருக்கிறேன் என்பதை பெருமையாக சொல்லியிருக்கிறார். நான் இத்தனை வருடங்கள் குளிக்காமல் இருந்திருக்கிறேன் என்று பெருமையாக சொல்லியிருக்கிறார். தலைமுடிகளை வெட்டாம, தாடியை வெட்டாம, நகங்களை வெட்டாம, குளிக்காம துறவிகளாக வாழ்வதுதான் இறைவனை நெருங்குவதற்கான நடைமுறை என்று சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்றது? நீங்கள் டெய்லி குளிக்கணும்னா குளிக்கும். தினமும் குளிக்க முடியுமானவர்கள் தினமும் குளிங்கள். ஒவ்வொரு வக்துக்கும் பல் துலக்குங்கள். ஒவ்வொரு வக்துக்கும் பல் துலக்குங்கள். வீட்டுக்குள் நுழைகின்ற போது கை கால்களை அலம்பி விட்டு தான் வீட்டுக்குள் நுழையுங்கள். சாப்பிடுவதற்கு முன்னாலும் கை கழுவுங்கள், பின்னாலும் கை கழுவுங்கள். செருப்பை அணிந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் குளிப்பதை நான் உங்களுக்கு கடமையாக்குகிறேன் என்று சொல்லலாம். வாஜிபண்டே வந்தி, வாஜிப் அல்ல, ஆனால் வாஜிபண்டே வந்திரி ஹதீஸ், நான் உங்களுக்கு கடமையாக்குகிறேன் என்று வந்து. அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாம் சுத்தத்தின் முக்கியத்துவத்தை சொன்னது. பப்ளிக் குளியல் அறைகள், டாய்லெட்ஸ் முதலாக உலகத்தில் உருவாக்கப்பட்டது ஸ்பெயினை முஸ்லீம்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது. ஐரோப்பாவில் டாய்லெட்ஸ் தெரியாது. இந்த டாய்லெட் கலாச்சாரத்தை உலகத்தில் அறிமுகப்படுத்தி கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். இப்படித்தான் கழிவு அகற்றுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. இல்லாவிட்டால் வீதிகளிலும் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலும் சர்வசாதாரணமாக விலங்குகளைப் போல கழிவு அகற்றக்கூடியவர்களாகத்தான் ஐரோப்பியர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். இன்று நாகரிகத்தின் உச்சத்தில் இருப்பதாக சொல்லுகின்ற இந்த ஐரோப்பியர்களுடைய நிலை இதுதான். அவர்களுக்கு டாய்லெட்ஸ் எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் முஸ்லீம். இன்றைக்கு ஐரோப்பிய உலகம் போடுகின்ற அந்த ட்ரெஸ் கோட் உண்மையில் ஐரோப்பிய உலகத்துக்கு சொந்தமானதல்ல. அது இஸ்லாமிய உலகத்திலிருந்து திருடப்பட்டது தான். இஸ்லாமிய உலகம் ஐரோப்பாவுக்குள்ள நுழைந்து கிட்டத்தட்ட 800 வருடங்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஐரோப்பாவை. முஸ்லீம் ஸ்பெயினை தலைநகராக கொண்டு குர்துபா நகரம், இன்றைக்கு கொரடோவா அழைக்கப்படுகிற அந்த குர்துபா நகரத்திலே தான் இஸ்லாமிய அறிவியல் உலகத்தின் ஒரு பெரும் சாம்ராஜ்யமே அங்கே இருந்தது. ஏராளமான விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள் உலகத்திலே உருவானார்கள். இன்றும் உலகத்திலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற சுமார் 1001 கண்டுபிடிப்புகள், 1001 இன்வென்ஷன்ஸ் முஸ்லீம்களிடமிருந்து ஐரோப்பிய உலகம் திருடி கொண்டதுதான். 1001 கண்டுபிடிக்க சும்மா யூடியூப்பில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா 1001 இன்வென்ஷன்ஸ் என்ன சும்மா அடித்து பாருங்க யூடியூப்பில். முஸ்லீம்களுடைய 1001 கண்டுபிடிப்புகளும் என்னென்ன என்று போட்டு காட்டிக்கிறாங்க. இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற பெரும்பாலான விஷயங்களோட பேசிக்கை கண்டுபிடிச்சு கொடுத்தது முஸ்லீம்கள் தான். தனி வரலாறு, அதை தனியாக பேசுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் யுகம், ஒரு சுத்தமண்டா என்னங்கிறத உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதுக்கு முன்னால் நாகரிகம் இல்லாத சமுதாயங்கள் தான் வாழ்ந்து வந்தது. எனவே அழகாக இருக்க வேண்டும் உலகத்திலே என்ற கன்செப்டை உலகத்திலே சொன்ன ஒரு ஆன்மீகவாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லாட்டி எல்லா ஆன்மீகவாதிகள் என்ன சொன்னாங்க? அலங்கோலமாக இருப்பது, தாடி வளர்த்து, முடி வளர்த்து, அந்த ஒரு சாதியான ஷாக்கால ஆடையை போட்டு விட்டு திரிஞ்சாத்தான் அவன் ஆன்மீகவாதி என்று சொல்லிக் கொண்டிருந்த சமுதாயத்துக்கு மத்தியிலிருந்து ஒரு திருமணம் அல்ல 11 திருமணங்களை முடித்து இல்லறத்தோடு வாழ்ந்து கொண்டு ஆன்மீகத்தையும் செய்து காட்டிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் பள்ளிவாசலுக்கு போகும்போது கூட நீங்கள் ஜீனத்தா போகணும், பொது ஜீனத்துக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். மாத்திரமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் தஆலா அழகானவன், அவன் அழகானவனே, அவன் அழகைத்தான் விரும்புகிறான். அவன் அழகை விரும்புகிறான், எல்லாத்தையும் அழகாய்க்கிறத விரும்புகிறான். அல்லாஹ்வுக்கு பேர் இருக்குது. என்ன சொல்றதுக்கு நாம அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகிய திருநாமம். அல்லாஹ் பேர் இருக்கின்ற மட்டும் சொல்லல. அல்லாஹ் தஆலா வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான பேர், பியூட்டி, இந்த அழகு
அல்லாஹ்வோடு இணைந்த ஒரு விஷயமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அழகன் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். அழகன், ஜமீல், இந்த ஜமீல், அல்லாஹ் தஆலா அழகானவன், அழகன் என்று நாங்கள் சொல்வது. எனவே அல்லாஹ் அழகை விரும்புகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் அழகாக செய்வதை சொன்னார். இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை. அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் அழகாக செய்வதை கடமையாக்கி இருக்கிறார். பெர்ஃபெக்டாக செய்யுங்க. ஒரு விஷயத்தை செஞ்சா அறையும் குறையுமா செய்யாதீங்க, திட்டமிட்டு அழகாக செய்யுங்க. எந்த அளவுக்கு? இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை இதா கதல்தும் ஃபஹ்சினுல் கித்லா. கொலை தான் செய்ய போறீங்க, நம்ம அதை அழகாக செய்யுங்க. கொலை என்று சொல்கிறது விலங்குகளை கொலை செய்வது. நாங்கள் விலங்குகளை அறுத்து கொலை செய்கின்ற போது வைதா தபஹ்தும் ஃபஹ்சினு திபுஹா, ஒரு நுளம்பு அடிக்கிறேன் என்றாலும், ஒரு விலங்குகள் ஒரு பாம்பு அடிக்கிறேன் என்றாலும் அதுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு என்று சிறப்பாசனை கற்று தந்திருக்கிறார். ஒரு பிராணியை அறுப்பதென்றாலும் அதுக்கு எத்தனை நிபந்தனை. ஒரு பிராணி இன்னொரு பிராணிக்கு முன்னால் அறுக்க கூடாது, அதுக்கு அறுக்கிறதுக்கு முன்னால் தண்ணி புகட்டணும், சுவாச குழாயும் உணவு குழாயும் அறுபடுற வகையில் அறுக்கணும், அறுப்பதற்கு பின்னால் துடிப்பதற்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும், இரத்தம் முழுமையாக வெளியேறுவதற்கு இடம் அளிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு அழகான நடைமுறையை சொல்லியிருக்கிறது. பியூட்டியாக செய்யுங்க, செய்கிற வேலை அழகாக செய்யும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செயற்பாடுகளும் அடுத்தவர்களை கவரக்கூடிய வகையிலே அழகாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அழகை ஆராதித்த ஒரு தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனை ஓதுகிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், வரத்தில் குர்ஆனை தரத்தீலா, குர்ஆனை நிறுத்தி அழகாக ஓதுங்கோ என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளையிடுகின்றார். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள், அல் குர்ஆனை அழகிய முறையில் ஓதுங்கோ, ராகத்தோடு ஓதுங்கோ, இனிமையோடு ஓதுங்கோ என்று சொன்னது மாத்திரமல்ல, அப்படி ஓதியவர்களை பாராட்டியும் இருக்கிறார். உங்களுடைய குரல்களால் உங்களுடைய குர்ஆனை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வாகனங்களை அழகாக வச்சுக்கொள்ளும், நீட்டாக வச்சுக்கொள்ளும். புழுதி படிஞ்சு பார்க்குறதுக்கே ஏழாமல் இருக்கிற அளவுக்கு நம்மளோட வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கக்கூடாது. அதுவும் சிலதாசங்கள் சொல்கிறாங்க, முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது. குதிரை அழகானது, அதை அழகியலோடு வைத்து பராமரியுங்கள் என்று சொன்னார். குதிரையை வச்சிருக்கிறார். குதிரை தான் அப்போ இந்த ஃபேமஸ் வாகனம். அப்போ வாகனம் தானே அது. அப்போ வாகனங்களை அழகாக வச்சுக்கொள்றதை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார். நீட்டாக வச்சுக்கொள்ளும், அதை அலங்கரிங்க, குதிரையை அலங்கரித்து வச்சுக்கொள்ளும், அலங்கரித்து வச்சுக்கிறான். அப்போ இந்த அளவுக்கு அழகை விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அகமதிலே பதிவான ஒரு செய்தியை பாருங்கள். அபூ ஸைத் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்ன நேரம் அவங்க சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதனை நீ அழகுபடுத்துவாயாக, அவரை அழகை தொடர்ந்து இருக்க செய்வாயாக, அவர் அழகாக்குவாயாக, அவர் அழகை நீ தொடர்ந்தும் இருக்க செய்வாய், நிலைத்திருக்க செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகுக்காக துஆ செய்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா காரியங்களையும் ஒரு அழகியல் உணர்வோடு பாசிட்டிவாக பார்த்தார்கள், அழகாக பார்த்தார்கள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும் என்ற உணர்வோடு அவர்கள் இருந்தார்கள். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இது கடந்து போகும், நடக்கிறது நன்மைக்கு தான், நடந்தது நடந்து முடிஞ்சு என்று அழகான உணர்வோடு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எப்போதும் சகுனம் பார்த்ததில்லை, சகுனம் பார்த்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வரவேற்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் நற்செயலாகத்தான் பார்த்தார்கள், ஃபஅலாக பார்த்தார்கள். ஃபஅல்னால் எது நடந்தாலும் அது அழகாக நடக்குது, ஒரு குறையும் இல்லை என்று பார்க்குற பார்வை. இந்த பார்வை யாருடைய உள்ளத்தில் வந்துட்டோ அவங்களுக்கு வாழ்க்கையில் கவலை இல்லை, வாழ்க்கையில் கவலை இல்லை. எவ்வளோ பெரிய சோகம் நடந்தாலும் அதை சந்தோஷமாக கடந்து செல்கின்ற மனோநிலை வேறு. நாங்கள் இதை பார்க்குறோம் எத்தனையோ பேர் வாழ்க்கையில், ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் கூட பார்க்குறோம். எவ்வளோ இழப்புகள் வந்த போதும் ஸல்லல்லாஹு கவலைப்பட்டாங்க, ஆனால் அந்த கவலையை தொடர்ந்து வச்சுக்கொள்ளும், அதில் இருக்கிற நன்மையை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. ஹுதைபியா எனக்கு நல்ல ஒரு உதாரணம். ஹுதைபியா உடன்படிக்கை செஞ்ச நேரம் முழுக்க அதில் வாசகம் எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரானது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் இருக்கிற நன்மையைத்தான் பார்த்தார்கள். அப்போது நடந்த அந்த சம்பவத்தை பார்க்கவில்லை, அதுக்கு பின்னால் இருக்கிற நன்மையை பார்த்தார்கள். விளைவு என்ன? அடுத்த வருஷம் மக்கா வெச்சு, ஒட்டுமொத்த மக்காவும் ரசூலுல்லாஹ் கீழே வந்துச்சு. அந்த டைமில் ஹுதைபியாவுக்கு போகாம மட்டும் இருந்தால் ஒரு உம்ரா செஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான், ஒரு உம்ரா செஞ்சிருக்கலாம். ஆனால் மக்கா கிடைச்சிருக்காது, இந்த மக்கா கிடைக்குது. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பியூட்டி. எதையும் அபசகுணமாக அவர்கள் பார்ப்பதில்லை, நற்சகுணமாக ஃபஅலாக பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சாப்பாட்டில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நல்ல சாப்பாடை, அழகான டேஸ்டான சாப்பாடை சாப்பிடுவதை விரும்பி இருக்கிறார். தேன் மற்றும் அல்வா, ஹல்வான்னு சொல்லக்கூடிய அவங்களோட இதில் இருந்தது. அதே மாதிரி அன்றைக்கு சில உணவுகளோட பேர்கள் சொன்னேன், சரி ஹரீர் போன்ற உணவுகளை எல்லாம் ஸல்லல்லாஹு விரும்பி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் அந்த ரிச் ஃபுட், சொல்லுற காலத்திலேருந்து சில ரிச் ஃபுட் அதில் சொல்ல விரும்பி உண்டிக்கிறாங்க. எல்லா நாளும் உண்டாங்க இல்லை, உண்டிக்கிறாங்க. அதில் விருப்பம் இருந்தது ஸல்லல்லாஹு அவர்கள். அப்போ அவ்வாறான அந்த உணவுகளில் கூட அவங்களுக்கு அப்படி ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபுட் சாப்பிடணுங்கிறதுல இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி குளிர்ந்த நீர், குளிர்ந்த பானம் தனக்கு விருப்பமாக இருந்ததாக திர்மிதியிலே, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆடையிலும் கூட ரோமன் நாட்டிலிருந்து வந்த ஒரு வகையான ஜிப்பாவை நபி அவர்கள் விரும்பி அணிந்தார்கள். அது உயர்தரத்திலே இருந்தது என்று வரக்கூடிய சில ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். பளபளப்பான இழை பின்னப்பட்ட தீபாஸ் ஜிப்பா அன்பளிப்பாக கிடைத்த போது அதை அணிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அவர்கள் மிம்பரிலே ஏறி இறங்கினார்கள். சொல்லாம ஒரு கிஃப்ட் ஒன்று வருது, நல்ல ஹை குவாலிட்டி உடுப்பு, பளபளப்பான இழை பின்னப்பட்டது, தீபாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான துணி, அதனால் பின்னப்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு உடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் நைக்கிறாங்க, வேணும்பட்டு மிம்பரில் ஏறுறாங்க, இறங்கிட்டு வராங்க. ஒன்றும் பேசல ரசூலுல்லாஹ். என்ன நோக்கம்? தன்னுடைய ஆடையை சஹாபாக்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி இறங்கினாங்க. அதுக்கு பின்னால் ஒரு நோக்கமே சொல்ல, பெருமைக்காக வருகிறாங்கல்ல, ஆடையை காட்டுவதனூடாக ஒரு செய்தியை சொல்ல விரும்பினார்கள். இப்போது இறங்கினதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அவர்கள்ட்ட கேட்டாங்க, எப்படி நம்மளோட ட்ரெஸ் என்று கேட்ட நேரம் சஹாபாக்கள் நாங்கள் இதை மாதிரி ஒரு அழகான ஆடையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கண்டதே இல்லையா சொல்லலாம், என்ன குவாலிட்டி ட்ரெஸ் இது, அதுவும் நீங்கள் போட்டதுக்கு பிறகு இவ்வளோ அழகாக இருக்கி அப்படின்னு சொன்ன நேரம் ஒரு செய்தியை சொன்னாங்க. உடனே சொன்னார்கள், நம்முடைய சாத் இப்னு முஆதுர ஹெங்கி அவரோட கைக்குட்டை சொர்க்கத்தில் இதை விட அழகாக இருக்குமே என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிற அந்த அழகான அந்த ஆடையை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கொண்டு, இவ்வளவு அழகான ஆடையை ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்காங்களே, இது மாதிரி ஒரு ஆடையை நாங்கள் கண்டில்லையே என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஆடையை பார்த்து ஆச்சரியப்படுறீங்களே, சொர்க்கத்தில் நம்மளோட சாத் ரலியல்லாஹு தஆலா, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹெங்கி வச்சுருப்பாரு, அது இதை விட எவ்வளோ உயர்ந்தது சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னார்கள்? ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்த போது தன்னுடைய கைக்குட்டையை எடுத்து சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதுக்கு கட்டு போட்டாங்க. அதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த பெருமதியான இந்த விடயத்தை கொடுப்பதாக இந்த ஹதீஸிலே வந்திருக்கு. சொர்க்கத்திலே கிடைக்கின்ற ஒரு கைக்குட்டை அவ்வளவு உயர்ந்த தரத்திலே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடத்திலும் அழகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறார்கள். பாருங்கள், அந்த அழகான ஆடையை அணிவதை விரும்பினார், அதை சஹாபாக்கள் பார்ப்பதை விரும்பி இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வீட்டு உபயோக பொருட்களிலும் கூட, தளபாடங்களிலும் கூட அழகான பொருட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அகமதில் பதிவான செய்தி, ரசூலுல்லாஹ் வீட்டில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களில் பளபளப்பான சில பாத்திரங்கள் இருந்தது, நல்ல குவாலிட்டியான பளபளப்பான பாத்திரங்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்க்கணும். உலகத்தில் எனக்கு 3 விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பெண்களை பிடிக்கும், அத்தரை பிடிக்கும், அத்தர் நறுமணம் பிடிக்கும், தொழுகையே பிடிக்கும். இந்த 3 தான் எனக்கு உலகத்தில் மிகவும் விருப்பமான விஷயங்கள் என்று சொன்னாங்க. என்னுடைய மனைவிமார எனக்கு பிடிக்கும், நேசிக்கிறேன். நறுமணம் எனக்கு பிடிக்கும், எப்போ வாசனையோடு இருக்க விரும்புகிறேன். தொழுகையை எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அவர்கள் பாவித்த அந்த நறுமணங்கள், யமன் தேசத்திலிருந்து வந்த சில நறுமணங்களை பூசியிருக்கிறார்கள். அது மிக விலை உயர்ந்த நறுமணங்களை எல்லாம் பூசியிருக்கிறார். சஹாபாக்கள் சில அதை கொடுத்துக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வாங்கி பாவிச்சுக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியிலே இது இவர்ற நறுமணம், இது இவர்ற நறுமணம் என்று பிராண்ட் இருந்தது நறுமணத்தில். இப்போ தானே நாம் பிராண்டட் யூஸ் பண்ணுறோம் எல்லாம், இது இந்த பிராண்டுடைய பர்ஃப்யூம், இது பிராண்டட் பெர்ஃப்யூம். அது இப்போ இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வீதியால் நடந்து வந்தால் அடுத்த வீதியில் போகக்கூடியவர்கள் சொல்வார்கள், அந்த ரோட்டால் முஸ்அப் இப்னு உமைர் போகிறார்கள். எதை வச்சு? அவரோட பிராண்டட் பர்ஃப்யூம் சஹாபாக்கள் பாவிச்சுக்கிறாங்க. ஹை குவாலிட்டி யமன்லேருந்து வந்த உயர்ந்த தரமான கஸ்தூரியிலிருந்து தயாரிக்கப்பட்ட பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கஸ்தூரி என்ன விலை, அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அவ்வாறான பிராண்டடான சிறந்த அழகான இந்த அத்தர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைவாரி விட்ட சம்பவம் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த அழகை ஆதாரித்த நபிகளால் தான் அது
எத்திகாஃப் இருக்கிற போது கூட தன்னுடைய தலை அழகாக இருக்க வேண்டும், அது எண்ணெய் போட்டு வாழ்ந்து அழகாக இருக்க வேண்டும். ஆனால் மனைவி ஆயிஷா மாதவிடாயுடைய நிலையில் இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய தலையை வீட்டுக்குள் அனுப்பி தலைக்கு எண்ணெய் வைத்து சீவி அதுக்கு பிறகு அழகாக காட்சி எடுத்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் அந்த அழகியலை வர்ணிக்கிறத பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாசனையை விட சிறந்த அம்பரோ கஸ்தூரியோ வேறொரு நறுமணத்தையோ நான் முகந்ததில்லை. ரசூலுல்லாஹ் கண்டு ஒரு வாசம் இருந்தது. அந்த வாசம் எங்களுக்கு அம்பருங்கிறது ஒரு வகையான மீனுக்குள்ளே இருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியம். கஸ்தூரி இதெல்லாம் சஹாபாக்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்தது. அதனால தான் அவங்க அதை சொல்கிறாங்க. இதையெல்லாம் விட நறுமணம் மிக்கவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ரசூலுல்லாஹோட கையை விட சாஃப்டான கையை நாங்கள் கண்டில்லை. அது பட்டை விட தீபாசை விட ஒரு சாஃப்டானதாக இருந்தது. பிரகாசமான நிறத்திலே அவர்கள் இருந்தார்கள். அவருடைய வியர்வை முத்துக்கொண்டு இருந்தது என்று வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகியலை வர்ணிக்கின்றதாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உடலும் அழகும் தூய்மையாக இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினாங்க. எப்போதும் அழகாக வெள்ளிக்கிழமையானால் நீங்கள் குளித்து உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உடையிலே அழகு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான தூய்மையான உடைகளை அணிந்து கொள்வதை விரும்பியது மாத்திரமல்ல, வெண்மை நிற ஆடைகளை விரும்பி அணிந்திருக்கிறார்கள். அதுக்கு அவர்கள் ஒரு காரணத்தை சொன்னாங்க. அழகு, நீங்கள் அணிவதற்கான ஆடைகளில் வெள்ளை நிற ஆடைகளை அணியுங்கள், அது மிக அழகானது, மிக தூய்மையானது என்று வரக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே பதிவாகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஆடைகள் அழகு, தலைமயிரில் அழகு, உடல் தோற்றத்தில் அழகு, பாத்திரங்களில் அழகு, வாகனத்தில் அழகு, எல்லாத்திலையும் அழகு. பள்ளிக்கு வரும்போது அழகு. அழகாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை தூண்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நடத்தையில் அழகு, பேச்சில் அழகு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் அழகோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளவில்லை, நடத்தையில் அழகை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அபுதாவுதிலே வரக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு எப்படி இருந்தது? தெளிவாக இருந்தது, இனிமையாக இருந்தது. அவர்களின் வார்த்தைகளை எவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக இருந்தது. அழகான பேச்சு, கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இனிமையான பேச்சு என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பேச்சு மட்டுமா, நடத்தை மட்டுமா, தன்னுடைய சூழலை அழகாக வைத்துக் கொண்டிருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். சொன்னாங்க, நீங்கள் நவ்லிஃபு அஃப்னியத்தக்கும், உங்களுடைய சுற்றுப்புற சூழலை, தூய்மையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னாங்க. நீங்கள் சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வச்சிருக்கிறது யூதர்களுக்கு மாறு செய்வது. நம்ம வீட்டுக்கு முன்னால் பற்றை காடுகள் வளர்ந்து போயிடு, ஆனால் நம்ம முஸ்லீம்களுடைய வீடுகள் அப்படி இருக்கக்கூடாது, சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த தூய்மை, இந்த தஹூர் ஷத்ருல் ஈமான், ஈமான் ஒரு பாதி. இந்த தூய்மை, அழகு ஈமான் ஒரு பகுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஈமான் ஒரு பகுதி, அழகாக இருக்கிறது, சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வச்சுக்கொள்வது, குப்பைகள் இல்லாமல் பாதுகாக்கிறது, வீதியில் நடந்து போகிற சூழல் அழகை கெடுக்கக்கூடிய அல்லது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கிடக்குதா, பார்த்துட்டு போகக்கூடாது, அதை எடுத்து நீக்கிட்டு போகணும். அதுதான் ஈமான் ஒரு தாழ்ந்த தரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பாருங்கள், சூழலை அழகை படுகின்ற விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் செலுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சபைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இருந்திருக்கிறார்கள். எப்படி சபைகளை அமைத்துக் கொண்டார்கள்? வெளிநாட்டு தூதுவர்கள் வருகின்ற போதெல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியான சபைகளுக்கு வருகின்ற போது கண்ணியமான ஆடைகளை அணிந்து வருவார்கள். அதாவது சொல்லுவாங்களே தமிழில், ஆள் பாதி ஆடை பாதி. நம்மளோட ட்ரெஸ் நம்மளோட ஆளுமையை தீர்மானிக்கும். நாங்கள் என்ன ஆடை அணிந்திருக்கிறோம் என்பது, எப்படி அணிந்திருக்கிறோம் என்பது நம்மளோட ஆளுமையை தீர்மானிக்கும். நமக்கு சிலருடைய ஆடையை பார்த்தா கோபம் இருக்குது, அப்படி தானே? சிலர் அணிந்து போகிற ஆடையை பார்க்கின்ற போது நமக்கு அதை அக்செப்ட் பண்ணிடலாமே. பொதுவாக சமூகத்தில் அந்தஸ்துள்ளவர்கள், அரசியல் தலைவர்கள், ஜனாதிபதிகள், அவங்க அணிகிற ஆடைகளை பாருங்கள், கண்ணியமான ஆடைகள். அவங்க யாரும் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களோ, ஒரு மீட்டிங் வர மாட்டாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் அல்லது ஒரு வகையான குர்தா போன்ற அந்த உயர் ரக ஆடைகளைத்தான் ஒரு உயர்ந்த தரமான மீட்டிங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போட்டுருப்போம். அல்லது கோட் ஷூட் அப்படியான ஆடை, அதாவது அவர் கலாச்சாரம், அந்த சமூகங்களுடைய கலாச்சாரம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கலாச்சாரத்தை வைத்திருந்தார். சாதாரணமான நேரத்தில் நாம் சொன்ன இந்த அரக்கை ஜுப்பாவை அடிச்சுட்டு தான் பெரும்பாலான நேரத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இடத்துக்கு இப்போ மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிநாட்டு தூதுவர்கள் சந்திக்க வந்த நேரத்தில் அவர்களுடைய ஆடையை பாருங்கள், எப்படியாக இருந்தது?
ஜுப்பா என்கின்ற மேலங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவார்கள். அஸ்மா பின்த் அபூ பக்கர் ரலியல்லாஹு அழைக்கிறாங்க, அது அகலமான ஒரு ஆடையாக இருந்தது. வளமையான ஆடைகளுக்கு மேலே மேலங்கியாக அதனை அணிந்து கொள்வார்கள். அவைக்கு வரும் விருந்தினர்களை நேரில் சென்று வரவேற்று அவர்களை அழைத்து வருவார்கள். அப்துல் கைஸ் என்பவருடைய தலைமையிலே வந்த தூதுக்குழுவை வருக வருக என்று சொல்லி சொல்லி வரவேற்று இருக்கிறார்கள். அன்போடு வரவேற்றதையும் வசதியான இடம் தந்ததையும் வந்தவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக இறைவனிடம் இறங்கியதையும் நிறைவோடு அவர்கள் கூறி சென்றார்கள் என்றெல்லாம் அஹ்மத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஸ்பெஷலான ஆட்கள் வாராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் கோட் அவங்கள்ட்ட இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சந்தையில் ஒரு சிறந்த ஆடையோட வாங்கிட்டு வராங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஆடை. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அதை அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. யாரை சொல்லலாம், நீங்கள் இதை முக்கியமான தினங்களில் அணிஞ்சு கொள்வதுக்கும் வெளிநாட்டில் இந்த தூதுவர்கள் வார நேரத்தில் நீங்கள் அணிஞ்சு கொள்வதுக்கும் இதை பயன்படுத்தலாம் என்பதற்காக தான் நான் வாங்கி வந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை அணியல்ல, அதில் பட்டு கலந்திருந்ததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை அணியவில்லை, அதனை திருப்பி கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதனை பயன்படுத்தாமல் வீசி விடுகிறார்கள், அல்லது அதனை பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நாளை இப்போ கேட்குறாங்க, இப்படி நீங்கள் எனக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவா, சிவப்பு கலர் வடிவானது, எங்கே அது நீங்கள் தான் மானாண்டிங்களா? அதை நான் எனக்கு தானே மானாண்டு சொன்னேன், அதை நீங்கள் வீட்டை இருக்கிற பெண்களுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கலாம், உங்களோட மனைவிமாருக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கலாம், அவங்களுக்கு அது ஹராம் இல்லை, அது அவங்க போடலாம் தானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே அழகாக அணியணும் என்பதற்காக ஆடம்பரமாக அல்லாஹ் தடுத்த ஆடைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவதே விரும்பவில்லை. அதுக்கு இந்த ஹதீஸ் சாதாரணமாக அமைந்திருக்கிற என்பதை பார்க்க. எனவே எல்லா விஷயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக செய்வதை, அழகாக நடந்து கொள்வதை தான் விரும்பி இருக்கிறார்கள். அழகுக்கு மாற்றமாக அவர்கள் எதையும் தேர்வு செய்யவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகியலிலே சிரிப்பு ஒரு வகை, நகைச்சுவை ஒரு வகை, அழகை ஆதரிப்பது ஒரு வகை, அவற்றை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்விலே நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்தது, அவருடைய முகாமைத்துவம், மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்தது என்கின்ற விடயம் ஒரு நவீன காலத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிற ஒரு விடயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அவருடைய குவாலிட்டியான அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது என்பதை பற்றியும், எப்படி அவர்கள் பிரச்சனைகளை கையாண்டார் என்பது பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நாங்கள் பார்க்க இருக்கிற தொடரிலே பார்க்க இருக்கிறோம். இதுவெல்லாம் பொதுவாக சமூகத்திலே பேசப்படாத பக்கங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையையும் நோன்பையும் சகாத்தையும் ஆன்மீகத்தையும் மட்டும்தான் அதிகமாக பேசுகிறோம். அவருடைய ஆளுமையை, அவருடைய இந்த இதாரா, அவருடைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை, அவருடைய இந்த அழகியலை பேச வேண்டும். அப்போதுதான் உண்மையாக அவர்கள் மீது எங்களுக்கு அன்பு ஏற்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த தொடர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேசப்படாத பக்கங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி அதனூடாக நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொண்டு முழுமையான ஒரு ஆளுமையாக அவர்களை ஏற்று பின்பற்றுகின்ற ஒரு நடைமுறைக்கு வருவதற்காக இதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் தஆலா நானும் நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரிய முறையில் நேசித்து நாளை மறுமையில் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்றுக் கொண்டவர்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.